இப்போ கத்திரிக்காய் வறுவலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் காஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது கூட பூண்டு நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னும் நம்ம நல்லா கத்திரிக்காயை நல்லா வறுவலை வதக்கி எடுத்துக்கலாங்க. நீ மூடி போட வேண்டாம். மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இறக்க போகிற நேரத்தில் மிளகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்து கூட தயிர் சாதம், லெமன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெலாம் சைடு சாச்சு சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.